இன்று குரு பூர்ணிமா. எல்லா இடங்களிலும் தமது குருவிற்கு பூஜைகள் செய்து அவர்களுடைய மனங்களை குளிர வைத்து உயர்ந்த ஆசியை பெறக்கூடிய சிறந்த நாளாகும். அப்படி எண்ணித்தான் இன்று நீங்கள் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். இன்று ஏதோ ஒன்றை என்னிடம் கேட்க வேண்டும் என்று உங்களுடைய விருப்பம் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இன்று குரு பூர்ணிமா என்பது கூட நீங்கள் சொல்லித்தான் நான் அறிந்திருக்கிறேன். காரணம், நான் எல்லாவற்றையுமே மறந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் உங்களது இந்த எண்ணம் சிறந்ததாகவும் தாம் இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் என்பதாலும் நீங்கள் இதனை விரும்பியிருக்கலாம். அதையும் நான் அறிகிறேன். நான் ஒரு கதை சொல்கிறேன். அது உங்களுக்காகவே என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஊரிலே ஒரு குருவானவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தனிமையிலேயே இருப்பார். எவரிடமும் சேர்வதில்லை, யாரிடமும் உதவிகளும் பெறுவதில்லை. தான் தேவை தானே பூர்த்தி செய்து கொண்டு யாரும் அறியா வண்ணம் தமது வாழ்க்கையை நிகழ்த்தி கொண்டிருந்தார். இருப்பினும் எல்லா இடங்களிலும் அவருடைய புகழ் பரவி கொண்டிருந்தது. அவர் யாரையும் அருகில் சேர்த்துவதில்லை. இருப்பினும் அவ்வூரிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் எப்பொழுதுமே அக்குருவை சென்று பார்ப்பார். குரு தடுத்தும் அவர் தனது அன்பால் குருவை நெருங்கிக் கொண்டே இருந்தார். குருவிடம் சென்று தனது எண்ணங்களை வெளிப்படுத்துவார். ஆனால் அக்குருவானவர் கண்களை மூடி அதனை ஒருபோதும் தன் காதில் வாங்காதது போல் அமர்ந்திருப்பார். பேசிய அவர் சிறிது நேரம் தன்னுடைய எண்ணத்தை கூறிவிட்டு திரும்பச் சென்று விடுவார். இதுதான் அவருடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த காலத்தில் திடீரென்று அந்த சீடனுக்கு அந்த ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவன் நேராக குருவிடம் வந்தான். குருவே, உங்களை பார்ப்பது மட்டுமே எமக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் நான் வேலையின் நிமித்தமாக இவ்வூரை விட்டு வெளியூர் செல்கிறேன். வர சிறிது காலம் பிடிக்கும். நான் உங்களை பார்க்காமல் மிகவும் சிரமப்படப் போகிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். இருப்பினும் என் மனத்தில் அதற்கும் ஒரு விடிவை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்ற எண்ணத்தில் உங்களை நான் பணிந்துவிட்டு செல்கிறேன் என்று அவ்வூரை விட்டு சென்றார். காலங்கள் உருண்டோடிக்கொண்டேதான் இருந்தது. அச்சீடர் தான் சென்ற ஊரிலே தன் குருவை எண்ணத்தால் தேடிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது அருகில் இருந்த கோவிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது தன் இறைவனை அங்கே கண்டார் என்பதுதான் உண்மை. அனைவராலும் கண்ணுக்கு தெரியாத உயர்ந்த சக்தியே இறைவனாக இருப்பதாகவும் அப்படி ஒரு சக்தி மனித ரூபத்தில் குருவாக வெளிப்பட்டு இருக்கிறார் என்பது அந்த சீடன் அறிவான். நேராக கோவிலில் சென்று அந்த கருவறையில் இருக்கும் இறைவனை கண்டு கூறினார், இதோ எமது குருவை நான் உங்கள் ரூபத்தில் பார்க்கிறேன். இது எமக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நித்தமும் அக்கோவிலுக்கு செல்வான். தனது குருவை காண்பது போலவே தன்னுடைய வாழ்க்கையை அவன் அன்றாடம் நிகழ்த்தி கொண்டிருந்தான். இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருந்தது. அவ்வூரிலே தான் சென்று செய்ய வேண்டிய காரியங்களை முடித்த அவர் திரும்பவும் தனது குரு இருக்கும் இடத்திற்கே திரும்ப வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. மிகவும் ஆனந்தமாக அவன் புறப்படத் தொடங்கினான். அடுத்த நாள் அவர் அவ்வூரை விட்டு குருவிற்கும் இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. குருவானவர் இதை தனது ஞான சக்தியால் உணர்ந்து கொண்டார். தன்னை விட்டு பிரிந்த சீடன் வெகு காலத்திற்கு பிறகு தன்னிடம் வருகிறார் என்பதை உணர்ந்து அந்த குருவானவர் அந்த சீடனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் அவரிடம் ஒன்றுமே இல்லை. என்ன செய்வதென்று புரியவில்லை. அவர் வாழ்கின்ற இடத்திலே ஒரு கொய்யா மரம் இருந்தது. அந்த கொய்யா மரம்
பூ பூத்து காய் காய்த்து மரம் பூராவும் ஒரே கொய்யா காய்களாக இருந்தது. அது முற்றிய நிலையை பெற்றிருந்தாலும் அதனை உண்ண முடியாத அளவுக்கு காய்த்தன்மையே அதனிடம் இருந்தது. அடுத்த நாள் தனது சீடன் வரப்போகிறான். என்ன செய்வதென்று அறியாத அவர் நேராக அந்த மரத்திடம் சென்றார். அந்த மரத்திடம் அவர் கூறினார், ஏ மரமே, நாளை எனது சீடன் வருகிறான். பல காலங்கள் எமக்கு நான் கேட்காமலேயே என் மனம் அறிந்து எல்லா உதவிகளையும் செய்து அவனுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. நாளை அவன் வருகிறான். நான் ஏதாவது ஒன்று கொடுத்து விட வேண்டும். ஏனெனில் எனது அன்பை வெளிப்படுத்த என்னிடம் வேறொன்றும் இல்லை. இதோ காய்விட்டனி, நாளை எமக்கு எல்லாவற்றையும் பழுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு எமக்கு கனிகளை கொடுப்பாய் என்று நான் நம்புகிறேன் என்று அந்த மரத்தை தொட்டு அதன் மேல் தன்னுடைய தலை சாய்த்து தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தார். அடுத்த நாளும் வந்தது. குரு நேராக எழுந்து குளித்து தனது அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு நேராக அந்த மரத்திடம் சென்றார். ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த மரத்தில் இருந்த அனைத்து கனிகளுமே பழுத்த நிலையில் இருந்தது. அதன் அருகில் செல்லும் பொழுது அதனுடைய கொய்யா மனம் எங்கெங்கும் பரவி இருந்தது. மிகவும் ஆனந்தமும் ஆச்சரியம் அடைந்த அந்த குருவானவர் அம்மரமிடம் சென்றார். சென்று, இதோ உங்களுடைய அன்பை நான் மிகவும் நேசிக்கிறேன். எமது சீடனுக்கு தான் ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து எமக்கு உனது கனிகளை கொடுத்து உதவி இருக்கிறாய். உன்னை பார்க்கும் பொழுது ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்ப்பது போல் நான் உயர்ந்த மரியாதையும் அன்பையும் செலுத்துகிறேன். எனது எண்ணத்தை ஈடுபடுத்திய உம்மை நான் தோழனாக ஏற்றுக்கொள்கிறேன். எனது மனமறிந்து செயல்பட்ட உன்னை எனது தாயாகவும் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினார். அவர் கனிகளை எல்லாம் பறித்து கொண்டார். தமது சீடனுக்கு அதை கொடுப்பதற்காக தன் மார்பிலேயே அதை தாங்கிக் கொண்டு திரும்பிய பொழுது அந்த மரம் தன்னை மீண்டும் அழைப்பதாக உணர்ந்தார். நேராக அந்த மரமிடம் சென்றார். அதற்கு முத்தமிட்டார். முத்தமிட்டு, இதோ எப்பொழுதுமே இறைவனை நேசித்து கொண்டிருக்கும் என்னை உனது பிரியத்தாலும் அன்பாலும் என் மனத்தை நீ உயர்ந்த நிறைவு அளிக்கக்கூடிய தன்மை செய்த உமக்கு நான் மனித பிறவியை அளிக்கிறேன். இது நான் பெற்ற தவமும் அதன் மூலம் நான் பெற்ற சக்தியும். நீ மனிதராக உயர்ந்த நிலை பெற்றவராக இவ்வுலகத்தில் பிறந்து எல்லாவற்றிற்கும் தான தர்மங்கள் செய்து உயர்ந்த நிலை அடைவார். இது எமது வாக்கின் சத்தியம் என்று கூறினார். காலங்கள் சென்றது. நேரமும் கடந்தது. தனது சீடன் அங்கே வந்து சேர்ந்தான். வரும் பொழுது அந்த குருவானவர் வழிமேலேயே நின்று கொண்டிருந்தார். தனது பறித்த கனிகளை எல்லாம் தனது மார்போடு அணைத்து கொண்டு மிகவும் பெரு ஆவலுடன் அங்கே நின்று கொண்டிருந்த அவர் தன் சீடன் வந்ததும் அக்கனிகளை எல்லாம் அவர் மேல் கொட்டினார். அத்தனை கனிகள், அத்தனையும் பெரும் சுவைகள். அந்த சீடனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் இன்று வருவது எப்படி அவருக்கு தெரிந்தது? எமக்காக இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறாரே என்பதை அவன் வினாவினான். அப்பொழுது அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவன் அறிந்தான். குருவினுடைய பாதத்தை பணிந்து கண்ணீர் மல்க, குருவே, நான் உம்மை குருவாக நினைப்பது உம்மை இறைவனாக போற்றுகிறேன். இருப்பினும் கண்ணுக்கு கிடைக்காத இறைவனை நான் குருஸ்தானத்தில் பெற்றேன் என்று தன் கண்ணீரை அவர் பாதத்தில் கொட்டினான். அப்பொழுதுதான் தெரிந்தது, தன்னுடைய பக்தியால் ஒரு சாதாரண மரம் கூட மனித பிறவியை எடுக்கின்ற ஆசையை பெற்றது. ஆகவே எமது குருவின் மேல் நான் செலுத்திய அன்பும் இந்த மரத்திற்கு கூட உயர்ந்த மனித பிறவியை அளித்தது என்பதை உணர்ந்தான்.
ஆகவே ஒரு குருவானவர் உயர்ந்த ஆற்றல் பெற்றவர் தமது பிரியமான சிஷ்யருக்காக எதுவும் செய்வார். இயற்கையை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு உண்டு. ஆகவே இந்த குரு பூர்ணிமா உங்களுக்கு சிறந்த குருவை கொடுக்க வேண்டும் என்பதே மது விருப்பம். வாழ்த்துக்கள்.